இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரி யூனிட் 1ல புக் பேக்ல 45th சம்ல ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்க போறோம். சோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து ரொம்ப ஸ்லோவா பார்ப்போம், ஒரு ஸ்டெப்பா. செகண்ட், தேர்ட், ஃபோர்த் இந்த சம்லே வந்து 45th சம்லே இருக்கிறத வந்து ஃபாஸ்டா பார்க்கலாம். சோ இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ஏற்கனவே 44th சம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுல ஃபுல்லா 4 சம்மும், அதே போல ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்ன்றதையும் அப்லோட் பண்ணியிருக்கேன். சோ அந்த வீடியோ எல்லாத்தையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை பாருங்க. அப்பதான் இந்த ஆக்சிடேஷன் நம்பர்லாம், ஏன்னா இதுலயும் ஆக்சிடேஷன் நம்பர் யூஸ் ஆகும். அதனால அந்த வீடியோலாம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஸோ அதுல ஆக்சிடேஷன் நம்பர்லாம் நம்ம ஏற்கனவே பார்த்ததுனால அதை நான் எதுவும் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் இங்க இன்க்ரீஸ் ஆயிருக்கு, அதனால இது ஆக்சிடேஷன். இது டிக்ரீஸ் ஆயிருக்கு, அதனால இது ரிடக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் இது ஏன் அயான் எலக்ட்ரான் மெத்தட்னு சொல்றாங்கன்னு பார்ப்போம். இதுல KMnO4ன்னு இருக்கு. இதுல MnO4 மைனஸ்னு இதை மட்டும் எடுத்து எழுதணும்னா இது பேர் அயான். அதே போல SnCl2ல SN2 பிளஸ் இப்படின்னு எழுதணும்னா இதுக்கு பேர் அயான். எலக்ட்ரான் மெத்தட் ஏன் சொல்றாங்கன்னா, நம்ம இந்த ஸ்டெப்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும், எலக்ட்ரான்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால அயான் எலக்ட்ரான் மெத்தட்னு சொல்றாங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் இது எழுதாமே நீங்க இதுல கூட டைரக்டா ஆரம்பிக்கலாம். இது எதுக்காக எழுதிருக்குன்னா, இந்த அயானை எப்படி பிரிக்கிறோம் அப்படின்றத சொல்றதுக்காக தான். இது எப்படி பிரிக்கணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இந்த ஆக்சிடேஷன் நம்பர் எழுத கன்ஃபார்மா தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த பேசிக் வீடியோ எல்லாம் பாத்துருங்க. அதுக்கு அடுத்தது இந்த ஆக்சிடேஷன் நம்பரை வச்சு கேக்கு +1 இருக்கு. இதுல MnO4ல Mn தான் இங்க ரிடக்ஷன் நடக்குது. அப்போ இந்த MnO4 தான் நம்ம எடுத்துக்கணும் அயானா. அது அயான் எப்படி நம்ம மேல இந்த சிம்பிள் -1 2 இப்படிலாம் எப்படி போடணும்னா, இங்க +1 இருக்கு, K உடைய ஆக்சிடேஷன் நம்பர் +1 இருக்கு. அப்ப MnO4 மட்டும் தனியா எடுக்கும் போது இந்த +1க்கு அப்படியே ஆப்போசிட் 1- இங்க வந்துடணும், அவ்வளவுதான். அதே போல இங்க பாத்தீங்கன்னா Cl2 இருக்கா, இங்க 2 × -1. சோ அப்ப வந்து -2ன்னு அர்த்தம். அப்ப இதுக்கு மாத்தும் போது +2 ஆக்கிடணும். அதனாலதான் SN2 பிளஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் Cl-, அப்போ Hக்கு வந்து பிளஸ். இதுல MnCl2 இருக்கு. இதுல 2 × -1 -2. இது மொத்தமா பார்க்கணும். -2 -2னா அயானா எழுதும் போது இது +2 இதுக்கு ஆப்போசிட் +2 எழுதணும். அதே போலதான் 4 × -1 -4. ஸோ ஆப்போசிட் வந்து +4, அப்ப SN +4, அதாவது 4+. அதுக்கடுத்து H2O இதை மட்டும் எழுதினாலே போதும். ஏன்னா வந்து KCl நம்மளுக்கு தேவையில்லை, ஏன்னா அது ஆக்சிடேஷன் ரிடக்ஷனுக்கு நம்ம அதை இந்த காம்பவுண்டை நம்ம யூஸே பண்ணல. இதுல பாருங்க, ரிடக்ஷன் ஆனதும் ஆக்சிடேஷன் நடந்ததும் எழுதணும். அது கூட வாட்டர் இருந்தா H2O இருந்தா எழுதணும். ஏன்னா வந்து நம்ம H+ HO எல்லாம் பேலன்ஸ் பண்ணுவோம், அதனால H2O இருந்தா எடுக்கணும். இதுல KClன்றது நம்மளுக்கு தேவைப்படல, அதனால அதை விட்டுறலாம். அயான் எலக்ட்ரான் மெத்தடுக்கு தேவையில்லை. இதுல நெக்ஸ்ட் ஸ்டெப் பாத்தீங்கன்னா, இதுல ஒன்னையும் நல்லா புரிஞ்சுங்க. இங்க இந்த அயான் எழுதிருக்கோம்ல, இது வேற. இதுக்கு மேல ஆக்சிடேஷன் நம்பர் எழுதிருக்கோம்ல, அது வேற மாதிரி எழுதணும். சோ இங்க +7 -2ன்னு எழுதிருக்கோம், இங்க +2ன்னு எழுதிருக்கோம், இங்க 2+ன்னு எழுதிருக்கோம். இதுதான் மெயினான வித்தியாசம். சோ இதுல ஃபர்ஸ்ட் நம்பர், அதுக்கப்புறம் சைன். இதுல சைன், அதுக்கப்புறம் நம்பர். இதுதான் வித்தியாசம், மெயின் வித்தியாசம். இதுல பார்த்தோம்னா MnO4- இதுக்கு மொத்தமா எப்படி ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கணும் நம்மளுக்கு தெரியும். பேசிக்கான ஆக்சிடேஷன் மெத்தட்லயே நான் சொல்லியிருக்கேன். அயான்ஸுக்கு மொத்தமா எப்படி கண்டுபிடிக்கணும், அல்ஜிபிரிக் சம் ஈக்குவல் டு -1 வரும். அதாவது இந்த இடத்துல -1, அதாவது 1- இருக்கிறதுனால நம்ம கண்டுபிடிக்கும் போது ஈக்குவல் டு 0 போடாம ஈக்குவல் டு -1 போடணும். அது மட்டும் தான் இதுல வித்தியாசம். ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்குது. எதர் நீங்க இந்த ஸ்டெப்புக்கு டைரக்டாவும் ஆக்சிடேஷன் நம்பர் கண்டுபிடிக்கலாம், இல்ல இது போல நான் எழுதுன மாதிரி ஃபர்ஸ்ட் இப்படி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அயானா கூட எழுதலாம். ஏன்னா சில சம்ல வந்து அயானா டைரக்டா இப்படியே கொடுத்துருவாங்க, அதனால இதுல இருந்தே ஆரம்பிக்கலாம். இந்த சம்ல நம்ம இப்படி எழுதிட்டு அதுக்கப்புறம் அயானா மாத்திட்டு அதுக்கப்புறம் சம் ப்ரொசீட் பண்றோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ இது ரிடக்ஷன் நம்மளுக்கு தெரியும், இது ஆக்சிடேஷன் நம்மளுக்கு தெரியும். இந்த ரிடக்ஷன் அண்ட் ஆக்சிடேஷனை தனித்தனியா பிரிச்சு எழுத போறோம். அதுக்கு பேர் தான் ஹாஃப் ரியாக்ஷன். ஹாஃப் பிரிச்சு எழுத போறோம். சோ இதுல எதுவுமே கஷ்டம் கிடையாது, புரிஞ்சுங்க. ஃபர்ஸ்ட் சம்ன்றதுனால தான் ஸ்லோவா சொல்றேன். சோ முடிஞ்ச அளவுக்கு எதுவுமே ஸ்கிப் பண்ணாம ஒரு ஸ்டெப்பா புரிஞ்சுங்க. இதுல MnO4- இருக்கா, இந்த சைட்ல Mn2+ இருக்கா, அதை அப்படியே முதல் எடுத்து எழுதிருங்க. இது ரிடக்ஷன் ரியாக்ஷன். ரிடக்ஷன்னா என்ன ஆகும், +7ன்றது +2 மாறி இருக்கு, அதாவது குறைஞ்சிருக்கு. பாசிட்டிவ் குறையணும்னா எலக்ட்ரான் சேர்ந்திருக்குன்னு அர்த்தம், நெகட்டிவ் சேர்ந்திருக்கு. நம்ம ஏற்கனவே போன சம்ல பார்த்தோம், அதுல வந்து இங்க ஆரோ மார்க் மாதிரி எல்லாம் போட்டு எழுதிருப்போம் எலக்ட்ரானை. அதை வந்து நம்ம இது மாதிரி ஆட் பண்ணி எழுத போறோம், இல்ல இந்த பக்கம் எழுத போறோம். இதுல எலக்ட்ரான் சேர்ந்திருக்குன்னு சொன்னோமா, சோ போன சம்ல என்ன பண்ணிருப்போம், இது மாதிரி டைரக்ஷன் போட்டு
இங்க வந்து 5 எலக்ட்ரான் எழுதிருப்போம். அதுக்கு பதிலா இந்த சம்ல இங்க பிளஸ், இது இங்க எழுத தேவையில்ல, ஜஸ்ட் சொல்றேன். சோ இங்க பிளஸ் 5 எலக்ட்ரான் இதை இந்த பக்கம் எழுதிருக்கோம். ஏன் எழுதிருக்கோம்னு புரிஞ்சுங்க. இந்த பாசிட்டிவ் குறையுதுன்னா 7ல இருந்து 2 குறையுதுன்னா அங்க நெகட்டிவ் சேர்ந்து இருக்கு, அதனால ஆட் பண்ணிருக்கோம். இதுல பாருங்க 2ன்றது 4 ஆயிருக்கு, பாசிட்டிவ் அதிகமாயிருக்கு, அப்போ நெகட்டிவ் வெளியே போயிருக்கு. இது மாதிரி ரைட் ஹேண்ட் சைட்ல எலக்ட்ரானை ஆட் பண்ணோம்னா இந்த எலக்ட்ரான் வந்து வெளியே போகுதுன்னு அர்த்தம், இந்த ரியாக்ஷன்ல இருந்து வெளியே போகுதுன்னு அர்த்தம். அதனால தான் தனியா பிரிச்சு எழுதிருக்கிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல பிளஸ் 5 எலக்ட்ரான் இந்த பக்கம் எழுதிருக்கோம். இங்க ஏன் 2 எலக்ட்ரான் எழுதுறோம்? ஏன்னா வந்து 2 தான் வித்தியாசம், அதாவது பிளஸ் 2ல இருந்து பிளஸ் 4 ஆகுது, அப்ப 2 தான் வித்தியாசம், அதனால 2 எலக்ட்ரான் போட்டிருக்கோம். இதுல 5 தான் வித்தியாசம் 7க்கும் 2க்கும், அதனால 5 எலக்ட்ரான் போட்டிருக்கோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரியாக்ஷன் எழுதிட்டோம், எலக்ட்ரானையும் சேர்த்து எழுதிட்டோம். இந்த ஹாஃப் ரியாக்ஷனை ரெண்டு ரியாக்ஷனையும் ஈக்குவேஷன் 1 and 2ன்னு வச்சுக்கிறோம். ஸோ அடுத்த ஸ்டெப்ல அதை யூஸ் பண்றதுக்காக இது மாதிரி ஈக்குவேஷன் நம்பர் வச்சுக்கிட்டா ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப், பேலன்ஸ் த ஆட்டம்ஸ் அண்ட் சார்ஜஸ் ஆன் போத் சைட்ஸ் ஆஃப் த ஹாஃப் ரியாக்ஷன். இந்த ரெண்டு ஹாஃப் ரியாக்ஷனும் எடுத்துக்கணும். அதுல உள்ள ஆட்டம்ஸ், ஆட்டம்ஸ்னா இந்த MnO, இந்த மேங்கனீஸ், ஆக்சிஜன், SN இதெல்லாம் இருக்குல்ல, இதுதான் ஆட்டம்ஸ். அதை வந்து பேலன்ஸ் பண்ணணும். அதுக்கு அடுத்தது சார்ஜஸ், சார்ஜஸ்னா அந்த எலக்ட்ரான்லாம் மேட்ச் பண்ணணும், அதை தான் பண்ண போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டோம்ன்றதுக்காக இப்படி போட்டிருக்கோம். இந்த சிம்பிள் போட்டு MnO4 மைனஸ் பிளஸ் 5 எலக்ட்ரான். இது வந்து இந்த ஸ்டெப்ல புதுசா ஆட் பண்ணனால கிரீன் கலர்ல எழுதிருக்கேன். இந்த ஸ்டெப்ல அது அப்படியே ஏற்கனவே இருக்கிறதுனால நார்மல் கலர்ல எழுதிருக்கேன். இது அப்படியே வச்சுக்கோ. gives Mn2 பிளஸ். ஃபர்ஸ்ட் ஆட்டம்ஸை பேலன்ஸ் பண்ணலாம். Mnன்றது இங்க 1 இருக்கு, இங்க 1 இருக்கு. ஸோ இதுல மேல இருக்க இந்த அயான்ஸ் எல்லாம் பார்த்து கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. ஸோ நம்ம எப்போதும் பண்ணுவோம்ல அது மாதிரி 1 into 1 1 1 into 1 1. ஸோ ரெண்டு சைடும் Mn பேலன்ஸ் ஆயிடுச்சு. ஆக்சிஜன் பார்த்தோம்னா இங்க 4 இருக்கு, ஆனா ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா Mn2 பிளஸ் மட்டும் தான் இருக்குது, ஆக்சிஜன் எதுவுமே இல்லை. அப்போ நம்ம ஆக்சிஜன் ஆட் பண்ணணும். ஆக்சிஜனா தனியா ஆட் பண்ணக்கூடாது, எப்பயுமே வாட்டரா தான் ஆட் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ வாட்டரை ஆட் பண்ணணும், இல்ல H பிளஸ் தான் ஆட் பண்ணுவோம். ஸோ வாட்டரை ஆட் பண்றோம் ரைட் ஹேண்ட் சைட்னா H2O எழுதியிருக்கேன். ஆனா ஆக்சிஜன் வந்து நம்மளுக்கு 4 இருக்கு, ஆனா இங்க ஆக்சிஜன் வந்து 1 தான் இருக்கும். அதனால ஸோ H2O மட்டும் ஆட் பண்ணோம்னா ஆக்சிஜன் 1 தான் இருக்கும், அதனால 4H2O எழுதிக்கிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ 4H2O இருக்கு, ஆக்சிஜன் பேலன்ஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஹைட்ரஜன் பேலன்ஸ் ஆகல பாருங்க. 4 into 2 8 ஹைட்ரஜன் இருக்கு, ஆனா லெஃப்ட் ஹேண்ட் சைடு இது இல்லாம பார்த்தோம்னா ஹைட்ரஜனே இல்ல. ஸோ ஹைட்ரஜனே இல்லைன்னா நம்ம ஹைட்ரஜன் ஆட் பண்ணணும். ஹைட்ரஜனை H பிளஸ் அயானா ஆட் பண்ண போறோம். எத்தனை H பிளஸ் ஆட் பண்ண போறோம்னா இங்க 4 2s are 8, அப்ப 8H பிளஸ். ஒன்னொன்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் Mn பேலன்ஸ் பண்ணோம், அதுக்கடுத்து ஆக்சிஜனுக்காக H2O எழுதணும், அதை பேலன்ஸ் பண்ணோம். அதுக்கடுத்து இந்த ஹெச்சுக்காக இந்த சைடு H பிளஸ் ஆட் பண்ணோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துட்டு Sn2 பிளஸ் அப்படியே எழுதிட்டோம், Sn4 பிளஸ் அப்படியே எழுதிட்டோம், 2 எலக்ட்ரான் எழுதிட்டோம். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆட்டம்னு எடுத்தோம்னா இங்க 1Sn இருக்கு, இங்கேயும் 1Sn தான் இருக்கு. ஸோ இது வந்து 1 தான் அர்த்தம். அப்போ ரெண்டு சைடும் பேலன்ஸ் ஆயிடுச்சு, வேற எதுவுமே இல்ல, இதுல எதுவும் பேலன்ஸே பண்ண தேவையில்ல. ஸோ இது ஏற்கனவே பேலன்ஸ் ஆயிருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் மட்டும் பேலன்ஸ் பண்ண போதும், செகண்ட் அப்படியே எடுத்து எழுதிக்கணும். ஸோ இதை மாத்தி எழுதுனதை வந்து 3ன்னு வச்சுக்கலாம், இதை 4ன்னு வச்சுக்கலாம். ஸோ இதை எதுவும் மாத்தலைன்னா கூட ஜஸ்ட் சிம்பிளா நம்ம அந்த ஈக்குவேஷன் எடுத்து எழுதுனதுனால அதை 4ன்னு வச்சுக்கிறோம் நம்பருக்காக. இதுதான் இருக்கிறதுல இப்போ நம்ம பார்க்க போறதுதான் இருக்கிறதுல ரொம்ப முக்கியமான ஸ்டெப். நல்லா கவனிச்சிங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து 5 எலக்ட்ரான் இருக்கு ஃபர்ஸ்ட், அதாவது இந்த தேர்ட் ஈக்குவேஷன்ல. அதுக்கடுத்து ஃபோர்த் ஈக்குவேஷன்ல பார்த்தோம்னா ரைட் ஹேண்ட் சைடு 2 எலக்ட்ரான் இருக்கு. எப்போதுமே இது மாதிரி ஆக்சிடேஷன் ரிடக்ஷன் எல்லாம் நடக்குதுன்னா அந்த ரெடாக்ஸ் ரியாக்ஷன்ல எலக்ட்ரான்ஸ் வந்து ஆக்சிடேஷன்லயும் ரிடக்ஷன்லயும் காமனா மேட்ச் ஆகணும். ஸோ அந்த எலக்ட்ரான் வந்து கரெக்டா ஈக்குவலா இருக்கணும். இங்க 5 இருக்கு, இங்க 2 இருக்கு, அப்போ இதுக்கு எல்சிஎம் மாதிரி எடுக்கணும், இல்ல கிராஸ் மல்டிப்ளை, ரெண்டும் ஒண்ணுதான். ஸோ 5ன்றத 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், 2ன்றத 5ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். ஸோ அப்ப இந்த ஈக்குவேஷன் ஃபுல்லா 2ஆல மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா 5 இருக்கிறதுனால தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிட்டு இன்டூ 2ஆல மல்டிப்ளை பண்ண போறோம். அப்போ எல்லாத்துலயும் 2 2 into 5 10, 2 into 8 16, 2 into 1 இங்க 2, 2 into 4 8. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது 4th ஈக்குவேஷன் எடுத்து 5ஆல மல்டிப்ளை பண்ணணும், ஏன்னா இங்க வந்து 2 தான் இருக்கு, 2 எலக்ட்ரான் தான் இருக்கு. இதை நம்ம இதுக்கு ஈக்குவல் ஆக்கணும், அதுக்காக தான் பண்றோமே, அதை முதல் புரிஞ்சுங்க. அப்போ 5 into 1 5Sn2 பிளஸ், இதுல 5Sn4 பிளஸ், 5 2s are 10 எலக்ட்ரான். இதுல இப்ப நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா இங்க 10 எலக்ட்ரான் இருக்கு, இங்கேயும் 10 எலக்ட்ரான் இருக்கு, அதை நம்ம கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிக்கிறதுனா ஒரு ரியாக்ஷன், அதாவது ஆக்சிடேஷன்லயோ ரிடக்ஷன்லயோ ஈக்குவலா இருக்கணும், எலக்ட்ரான்றது ஈக்குவலா இருக்கணும். ஸோ ஈக்குவலா ஆக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆயிடும்ன்றது அர்த்தம். அதனால அதை கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ ரிமைனிங் வந்து என்ன இருக்கோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்கோ அதை அப்படியே எடுத்து எழுதிருக்கோம் பாருங்க. இது ஒன்று எழுதிருக்கோம், இது ஒன்று எழுதிருக்கோம், இது ஒன்று எழுதிருக்கோம். H பிளஸ் கடைசியாக எழுதிக்கலாம். ஸோ அதனால கடைசியாக எழுதிருக்கோம்.
அதே போல இங்க H2O கடைசி எழுதிக்கலாம். ஸோ மீதி வந்து 2Mn2 பிளஸ் 5SN4 பிளஸ். இப்போ இதை எழுதிருக்கோம்ல, இதுதான் அயான் எலக்ட்ரான் மெத்தட் படி ஈக்குவேஷனை பேலன்ஸ் பண்ணது. இதுதான் ஃபைனலா பேலன்ஸ் பண்ண ஈக்குவேஷன். ஸோ இது ஃபர்ஸ்ட் சம். இந்த மெத்தட்ல ஃபர்ஸ்ட் சம்ன்றதுனால ரொம்ப ஸ்லோவா சொன்னேன். அடுத்த சம்லாம் வேகமா பார்க்கலாம். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுங்க, அடுத்த சம்லாம் ஈஸியா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பத்தின அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.